ஆமா நீங்களா யாருடா? நாங்க யாரா? பசங்க மக்களே ஒருத்தனை ஸ்பெக்டேட் பார்த்துட்டு இருந்தேன். பாவம் அவன் எங்கிட்டு போனாலும் அடிக்கிறான். மக்களே பாவம் என்ன மனுஷனோ அவனா அடி வாங்குறியான். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? மக்களே ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். அந்த பீக்குக்கே நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு என் ஓட்டர் ஐடியில் எழுதியிருந்தேன். சரி அதெல்லாம் விடுங்க, மேட்சுக்கு வாங்க. இப்போ பாருங்க நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு நிரூபிக்க போகிறேன். சிங்கம் களை இறங்கிருச்சு. இறங்கினோடனே P90 நான் வர ஒன்ட்டா படித்து பழக்கம். இந்த P90 கண்ணில் வேற எனக்கு விளாட வராது. எண்டன் இருக்குது, நான் எண்டனை பார்த்துட்டேன். இனி வர்றேன் எனிமிலாம் செத்தா. இப்போ பாருங்க அடிக்கிற அடியில் ஒரே டேப் வாடா செத்தடா. ஏதோ பார்க்க பாட்டாட்டம் இருக்கான், ஒரு கில்லு கொடுக்கணும்னு சொல்லி நான் தான் மக்களை விட்டு கொடுத்தேன். நான் ஒரு நல்ல மனுஷன்ல, அதனால முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு மாதிரி தொண்டு செய்கிறதுக்கு தான் நான் இந்த நாட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மக்கள் யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என் கையில் கன்று கிடச்சிதுன்னு வச்சு, கன்று இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல கன்று கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல எனிமையாக பார்த்தா அவங்களை அடிப்பேன். ஒரு ப்ரோ பிளேயரை தான் நான் அடிக்க முடியும், ஏன்னா நானும் ப்ரோ பிளேயர் வேற. கிடச்சிச்சு ரூட் பாக்ஸ் அடங்குமால. மக்களே அந்த பில்டப் பண்ணி கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக யோசிச்சு என் பாதி HP குறைஞ்சிருச்சு. மெடிக்கிட்டு யார் அவங்க அப்பனா தருவான். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. 1000 கிலோமீட்டர் தாண்டி இந்த வீட்டுக்கு வந்தா ஏதோ ஒரு குரல் கேட்டுச்சு. நானும் எங்கிருந்து வருதுன்னு சுற்றி பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அங்கே ஏதோ ஒரு அப்பாவை பிடிச்சார அடிச்சுட்டு இருக்கிறான். பாவம் யார் பெத்த பிள்ளையோ இப்படி அடி வாங்கிட்டு இருக்குது. அந்த காப்பாத்துங்க அப்படின்னு வந்த சத்தம் அது என் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இல்லை அந்த கண்ணில் அடித்தாவே டேமேஜ் போவாதா, இல்லை நான் அடிக்கிறனால மட்டும் டேமேஜ் போவாதா? எனக்கு தான் ஒரு 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 மண் இப்போ எனக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஐடியா தோணிருக்கு. நான் போட்ட பாம்பில் இருந்து தப்பிக்காத ஆளே கிடையாது. நீ தப்பிச்சிட்ட விடு, பாவம் தான் விட்டு கொடுக்குற. ஒன்ட்ட சோனியான் ஆயிடுச்சு. என்ன 47 HP இருக்கும். ஆடா பார்த்துக்க இப்போ சத்து கேட்டால் அவனுக்கு சோனியான் ஆயிடுச்சு. அப்போ அவன் செத்துட்டான். அவன் கில்லாச்சு எனக்கு வந்துச்சா. சரி மக்களே, மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைபு எல்லாம் பண்ணிட்டு போங்கோ. அதுவும் இல்லாமல் வீடியோ போடணுன்னு தோணுது, ஆனால் என்ன மாதிரி கண்டென்ட்டில் போகிறதுன்னு தெரில, என்ன கண்டென்ட்னு தெரில. மிஞ்சி போனால் அந்த கண்டென்ட்டை மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, வீடியோ போட்டு ட்ரை பண்ண. சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.